இனிமேல் கொண்டு எங்கேயாவது சொல்லணும்னு நினச்சா அருமையான அரசியல்னு சொன்னால் வீரபாண்டியன் பட்டணத்தை தான் நாங்கள் சொல்லணும். இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது மனிதனுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா? பார்க்க சின்ன தலைப்பாக இருக்கும், ஆனால் இதுக்குள்ள பெரிய பொருள் இருக்கு. பிரமாதமாக பேச போகிறாங்க. அவர்களை ஒரு சின்ன அறிமுகம். இன்றைய தினசரி வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமாண்டு இப்படி மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்குன்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அந்த பழைய மாணவர்களாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலத்தை கொண்டாட போகிற இந்த சங்கம் பெரிய வெற்றி அடையணும். இதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும். ஏன்னா எங்கள் ஊரில் நான் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கினேன். ஒரு 11 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கினேன். எழுத்து வீட்டுக்காரங்க ஒன்று சேர்ந்து 15 லட்ச ரூபாய்க்கு செய்வனை வச்சாங்க. எனக்கு நான் வாங்கினது 11 லட்சத்துக்கு தான். 15 பேர் சேர்ந்து செய்வனை வச்சு பெரிய தகடம் வந்துருச்சு வச்சுட்டு போயிட்டாங்க வீட்டில். நானும் எங்கள் அப்பா நடிச்சாம வரைக்கும் தோன்றுறோம். தண்ணி வருது, பெட்ரோல்லாம் வருது, தகடு வரல. அப்படி வாழவே கூடாது நினைக்கிற மக்கள் மத்தியில் இந்த மாதிரி எல்லார் முகத்தையும் இன்முகத்தை பார்த்து மகிழ் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்கள் மனசுக்கு நாங்கள் பெரிய பெரிய நன்றியை சொல்லி மகிழ்கிறோம். இந்த புத்தாண்டை அன்போடு வரவேற்க போகிறோம். இப்படி தான் வரவேற்கணும். எத்தனை விழாக்கள் கொண்டாடுறோம், அதில் கிடைக்காத மகிழ்ச்சி பார்த்தீங்களா? இந்த மாணவ சங்கங்கள் பிரமாதப்படுத்தியிருக்கீங்க. ஏன்னா புத்தாண்டு தொடங்கிட்டே மூலம் என்ன செய்வோம், அது எங்கள் ஊர் பக்கம்லாம் பையன் ரேசாக இடறி விழுந்திருப்பேன். ஐயோ நேரமே சரியில்லை அப்படி சாதத்திட்டு பார்த்து சொல்லுங்கள் சாமி, பொத்துன்னு விழுந்துட்டேன் பேரன் அப்படின்னு அவர் விரட்டிட்டு சுக்கிரமேடு சூளமேடு பீளமேடு சாமி அந்த மேடெல்லாம் கொஞ்சம் சமப்படுத்துங்களே. இருமா குறுக்க பேசாத பார்த்துட்டு சரிம்மா ஒரு முறை நீ என்ன செய்ய, உன் கிரகத்துக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வா. பெட்டுக்கு நான் அந்த சாதத்தை பிடுங்குச்சு. என் சொந்த ஒரே ராமேஸ்வரம் தான் சாமி. அங்கே தான் காலைல 5 மணிக்கு கிளம்பி வந்தேன். அப்படியா கொண்டாம்மா, கொஞ்சம் சின்ன திருத்தம் பெரட்டிட்டு பயப்படாதம்மா, ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா உனக்கு ஒரு ஆம்பளை பெண் பிறக்குமா. மறுபடியும் ஜாதகத்தை பிடுங்குச்சு. எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 13 வருஷம் ஆச்சு சாமி. உன் ஜாதகம் பார்க்க வந்து செருப்பு கழுத்து ஏந்தாலும் அடிக்கணும் ஓடி. இது கிடையாது சார் புத்தாண்டு. இதுதான் இன்முகத்தோடு தொடங்குவது. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா? என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் நாங்கள் பின்பையில் சொல்லுவோம். எல்லாத்தையும் முதலே சொல்லிட்டா இந்த 6 பேர் என்னையை பார்ப்பாங்க. இவனுக்கு தான் பெரிய நகைச்சுவை தெரியும்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. இன்றைய தினசரி வாழ்க்கை கொண்டாட்டமே திண்டாட்டமே என்ற விவாதத்தில் தீவிரமான வாதம் இருக்கும், ஆனால் தீவிரவாதம் இருக்காது. அங்கே ஒரு அம்மா அரை நேரமாக யோசிக்க, என்னத்தை குரலி வித்தக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நான் காலேஜ் படித்து முடிச்சோன்னு இந்த டிவியில் வந்த பின்னாடி எடுத்து விட்ட அம்மா கேட்குது, என்ன வெள்ளத்தாயி? எங்கள் அம்மா பார்த்து, உன் மயன் என்ன வேலை பார்க்குறான்? தெரியலன்னா தெரியும் சொல்லணும்ல. என் மயன் சிரிப்பு காட்டுற வேலை செய்கிறான். உடனே எங்கள் அப்பத்தா, தெரியாட்டி பேசாம இரு, அவன் தான் நாடகத்தில் பப்புனா வர்றான், என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியே ஆள் தேவையில்லை, பப்புனா அவங்க ஒருத்தன். இதெல்லாம் எங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் சிரிப்பீங்க. நான் பார்த்துருக்கேன், நகைச்சுவை சொல்லி ஒரு இடத்துலையும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் சோகத்தை சொன்னால் கக்கன்னு சிரிக்கிறாங்க. எங்களுக்கு தேவை நீங்கள் புன்னகையோடு இருக்கணும். இந்த புத்தாண்டு 26 நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம தொடங்கும். பாசிட்டிவாக ஆரம்பிக்கணும். பாசிட்டிவாக பேசுகிறவனே கிடையாது சார். நம்ம 2.5 வயசுலேயே பேச பழகிடுறோம். ஆனால் எத்தனை வயசானாலும் எப்படி பேசணும் மட்டும் தெரிய மாட்டேன். கல்யாண மண்டபத்தில் மனைவி அறிமுகப்படுத்துகிறேன். எப்படி அறிமுகப்படுத்தினா, என் மனைவிங்க அப்படி சொல்லணும்ல, சார் இதான் நம்ம கொண்டாட்டி அப்படின்னா 46 பேர் நம்பர் வாங்கிட்டு போயிருக்காங்க. சார் இதான் சார் பொருள் பட பேச வேண்டும். அதெல்லாம் இந்த பேச்சாளருக்கு கைவந்த கலை. அருமையாக பேசுவாங்க. உங்களுக்கு கிடைச்ச நல்ல ஒரு மேடை. இந்த மேடை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கொள். பனி அடிக்குது, குளிருது அப்படின்னு சொல்லி கும்பலாக எந்திரிச்சு கிளம்பி பயன்படுத்திடக்கூடாது. திண்டாட்டம் என்ற அணிக்கு நல்ல ஒரு பேராசிரியர் நிரம்ப மேடைகளில் இலக்கியம் பேசுவார், புராணங்கள் பேசுவார், கவிதை பேசுவார், நகைச்சுவை அவர் கைவந்த கலை. கலக்குப்பியார் என்ற நிகழ்ச்சியில் உலகம் முழும்போதை மக்கள் மத்தியில் நல்ல இடம் பிடிச்சு பேராசிரியர் மட்டுமில்லாமல் ஒரு நல்ல நகைச்சுவாளராகவும் ஒரு பட்டிமன்ற நடுவராகவும் வள வரக்கூடிய சென்னையைச் சேர்ந்த பெரும் மரியாதைக்குரிய கே பழனி ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர் அன்போடு வருவார். உண்ணாமல் உறங்காமல் கூட இருந்துடலாம், கடவுளை எண்ணாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது அப்படி என்பதற்காக இலக்கியத்தில் ஒரு விஷயம் வரும். ஒரு அம்மா கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாரும் ஒரு வரம் கேட்டு போனாங்க. அந்த அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? எனக்கு கவலையை கொடு, டென்ஷனை கொடு. கடவுளுக்கு ஆச்சு, எல்லாரும் நல்லது தான், எனக்கு மகிழ்ச்சியை கொடு, நீ என்ன சிரமத்துக்கு கொடு, கஷ்டத்துக்கு கொடுன்னு கேட்குறியம்மா, எதுக்கு? அப்படி கொடுத்தா தான் ஒவ்வொரு நாளும் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிற ஆற்றல் வரும் சாமி. பார்த்தீங்களா? அப்போ தான் நினைப்போம் கடவுளை கஷ்டம் வரும்போது.
இதை போய் நான் தொடக்க ஊரில் சொல்ல முடியும், ஏன் விதியா சொன்னால் நீங்கள்லாம் நல்லா கைதிட்டு. எதுக்காக சொல்கிறேன்னா, நல்ல நல்ல கருத்துக்களை இந்த பேச்சாளர் பெருமக்கள் சொல்லும்போது மனசு விட்டு நல்லா மகிழ்ச்சியாக கைதட்டி சிரித்து மகிழுங்கள். அந்த வகையில் திண்டாட்டம் என்ற அணிக்கு அவரும் நிரம்ப மேடைகளுக்கு பயணம் செய்கிறார். இளம் வயதிலே வழக்கறிஞராக இருந்து கொண்டு நிரம்ப பட்டிமன்றங்களில், வழக்கறிஞர் வேலை சாதாரண வேலை கிடையாது. வந்துட்டான் ஒரு வக்கீல்கிட்ட, ஓ எங்கள் அப்பா உங்கள் அப்பாட்ட கொடுத்த வழக்கியா இன்னும் முடியலை, அதுக்கு அவர் ஏன் அவசரப்படுறீங்க, என் பையனுக்கு வக்கீல் தான் படிக்கிறான். அப்போ கடைசி வரைக்கும் முடிகிற மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டம். அவர் வழக்கறிஞர், அவர்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தார் 3 வருஷத்துக்கு முன்னாடி. முதல் வழக்கு, சார் இந்த மாதிரி திருட்டு நடந்துச்சு. இவர் சொல்கிறார், ஜட்ஜு கேட்பார் எத்தனை மணிக்கு திருட்டு, கரெக்டாக 3 மணிக்கு சொல்லாத, சுமாராக ஒரு 2லேருந்து 3 இருக்கும். எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்பார் ஜட்ஜு. நீங்கள் உடனே கரெக்டாக ஒரு 4 பேர்னு சொல்லாங்க, சுமாராக ஒரு 2 பேர் சொல். அதே போல் நிறுத்தியாச்சு. ஜட்ஜு ஆரம்பிக்கிறார், உன் பேர் என்ன அப்படின்னார். சிலப்பசில் இல்லாத கொஸ்டின். சுமாராக என் பேர் முருகேசன் அப்படின்னா. இவர் வெளியே வந்துட்டார், எல்லாரும் வெளியே வந்து கடைசியில் பட்டிமன்றத்துக்கு வந்துட்டார். அமையும் ஒரு ஆளுக்கு நல்ல இளம் வயதிலே இந்த மாதிரி எல்லா துறையை சார்ந்தவங்களும் பட்டிமன்றத்துக்கு வந்தால் தான் புதுமையான விஷயங்கள் கிடைக்கும். அந்த வகையில் விருத்தாச்சலம் வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, அதே போல் அருமை தம்பி அவரை பார்த்தேன். என்னுடைய எல்லா நிகழ்ச்சியும் பார்த்து என்னையை விட நான் ஜோக்க மறந்துடா கூட எடுத்து சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு வெறித்தனமான ரசிகனாக உருவானவர். தேவகோட்டை பிரமாதமாக பாடுவார். பாடணும் அப்படி பாடணும், பிரமாதமாக பாடுவார். ஒரு கவிநயத்தோடு சொல்லுவார். நிரம்ப அவரே கிரியேட் பண்ணி பேசக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர்கள், ரொம்ப முக்கியமான பேச்சாளராக அவங்க 2 பேருமே ஐயா சாலம் பாப்பே அவர்கள் பட்டிமன்றத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள். அந்த வகையில் தேவகோட்டை இந்த மேடை என்ன ஒரு அழகு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவர். 7 மாவட்டத்தை பேச்சை நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து கேட்குறப்ப அதில் ஒரு சந்தோஷம். அந்த வகையில் காரைக்குடி செட்டிநாடு போய் அவங்க வீடே அந்த பக்கம் ஊரே ஆச்சரியமாக இருக்கும். நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன், அவ்வளோ ஒரு வீடு. என்ன ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படின்னே, 2 வீலர் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. வீட்டுக்குள்ளேயே 2 வீலரில் போனேன். என்ன பெட்ரோல் தந்துச்சு, உள்ளே பல்க்கு இருக்கு போட்டுக்குங்க. அப்படி ஒரு வீடு காரைக்குள்ள இருக்குது சார். 1000 ஜன்னல் வீடு. ஒருத்தர் எண்ணி பார்த்தேன், அவனுக்கு 18 வயசு கூடி போச்சு, டயர்டாகி வந்துட்டான். அந்த அளவுக்கு பண்பாடை சொல்லுகிற ஊர். சாப்பாடெலாம் பிரமாதமாக இருக்கும். இப்படி செட்டிநாடு பகுதியிலேருந்து அந்த பேச்சு நம்ம கேட்டு மயிலப்புறம் தேவகோட்டை லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு, இவங்கெல்லாம் எப்பயுமே அந்த ஒரு வகுத்தறிச்சல், திண்டாட்டம் டென்ஷன். சார் என்ன இப்படி இருக்குது, எதுனால திண்டாட்டம் வருது சார்? பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை ஓடிச்சுன்னு ஒரு பழமொழி பார்த்துருக்கீங்களா சார்? நம்ம வருமானம் நம்ம வாழ்கிறதுக்கு போதுமானது. சாக்ரட்டிஸ் என்ன செஞ்சார், உலக தத்துவஞானி, தினமும் ஆபரணங்கள் இருக்க கடைக்கு அப்படி பார்த்துட்டே வருவார். ஒரு பொருளோட வாங்க மாட்டார். அந்த கடைக்காரன் கோபம், தினம் வரீங்க, பார்த்துட்டு போகிறீங்க, எந்த பொருளுமே வாங்காமல் போகிறீங்க. சாக்ரட்டிஸ் என்ன சொன்னா தெரியுமா? அதனால தான் அவர் உலக தத்துவஞானி. எங்கே எதுவுமே வாங்காமல் போகிறீங்க? அதுக்கு சொன்னார், இத்தனை ஆபரணங்கள் இவ்வளவு விலையுயர்ந்த பொருள்கள் இல்லாமல் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்பதை நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் சந்தோஷமாக இருக்கேன் இதெல்லாம் இல்லாமல். அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். தேவையானவற்றை நீங்கள் ஒன்றை வாங்கினால் நாளைக்கு தேவை உள்ள ஒன்றை விற்க வேண்டி வரும், பார்த்தீங்களா? அதனால் எங்கள் நிலைமையே இப்படி இருக்குது சார். ஒரு விழா வர வர எங்களுக்கு பதட்டம் சார். பட்டியில் செத்தவனை விட இவங்க வைக்கிற சட்டியில் செத்தவன் தான் சார் அதிகம் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா? இந்த 3 பேர். ஆனால் தாய்க்குளங்கள் பார்த்தீங்களா, மங்களகரமாக 3:30 மணிக்கெலாம் மேக்கப் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன் இவ்வளோ லேட்டு நீங்கள் கேட்டீங்கல்ல? நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இந்த அண்ணன் வந்தார், ஒரு பழைய பேண்ட் எடுத்து போட்டார். நாங்கள் 3 பேரும் கொஞ்சம் விலகி நின்றோம். நான் கோட்டு போட்டிருக்கேனால பெரிய நடுவர் நினச்சிங்களா? சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்கு. எங்கள் நிலைமை கூட வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியும். நாங்கள் வர்றவாடு எங்களுக்கு தான் தெரியும். பெண்கள்னாலே எப்பயுமே ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் சார். இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. நல்லா கோலமாவது போடுவாங்க, இப்போ அதுவும் குறைஞ்சிருச்சு. எங்கள் சதுரடிக்கு 15 ரூபா கொடுத்தா போதுமா, அவங்களே வீட்டு வாசலில் வந்து கோலம் போட்டு போகிறாங்களாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க கோலம் போடுற குறால பார்த்துருக்கீங்களா? ஆனால் எங்கள் அப்பத்தாலாம் குனிஞ்சு அப்படி கோலம் முடிச்சுன்னா, இல்லை இந்த இவ்வளோ தான் விளக்கமாறு வச்சிருக்கு, குனிஞ்சு கூட்டுச்சுன்னா அப்படியே 3 கிலோமீட்டர் போயிடும் எடுத்தது வரைக்கும். மறுபடியும் நான் சைக்கிளில் தூக்கிட்டு வந்து மறுபடியும் விடணும், இங்கிட்டு ஊறிக்கிட்டே போயிடும். அப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி மாறிடுச்சே அப்படின்னு இவங்களுடைய வகுத்தறிச்சல். ஆனால் எப்பயுமே பாசிட்டிவாகவே இருங்க சார். இந்த 2026 மகிழ்ச்சியாக வரவேற்கிறதுக்கு எங்களால் தான் முடியும் என்று பேசுறதுக்கு 3 பேர் எல்லாரும் உங்களுக்கு பரிச்சை. யாரையுமே நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிரம்ப பட்டிமன்றங்கள், பாட்டு மன்றம், ஆன்மீகம் பேசுவாங்க. இயேசுநாரை பற்றி 2 மணி நேரம் பேசுவாங்க. இயேசுநாரே வந்துடுவார், நிறுத்துமா அப்படின்னு.
அந்த அளவுக்கு ஆன்மீகம் பேசுவாங்க, மோட்டிவேஷன் பேசுவாங்க. வெளியே இவரெல்லாம் ஒன்று நடுவரான்னு கூட பேசுவாங்க. நம்ம எதையும் கண்டு பேசுகிறாங்களோ அது வரைக்கும் சந்தோஷம். பிக் பாஸ்லையும் வந்து புகழ் பெற்றவங்க. இன்னைக்கு கூட விமல் படத்தில் நடிச்சுட்டு எட்டயபுரத்தில் நேரம் வந்திருக்காங்க. கோயில்பட்டியை சேர்ந்த அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு கரவசம். அதுக்கடுத்து அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லை, நான் அடுத்த ஆளை பற்றி சொல்லிடுறேன். ஆமாம் ஆமாம், ஏன்னா அது ஒரு எப்பயுமே நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவாக மாற்றுறதுல ரொம்ப நம்மளாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு கைவந்த கலை. நாங்கள் எளிமையாக அந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் ஆரம்பித்தோம். உடனே தொலைக்காட்சியில் போய் ஆண்கள் மட்டும் பேசுகிற இடத்துல பெண்களும் ஸ்டாண்டப் காமெடி பேச முடியும் அப்படின்ட்டு பழனி சார் வர்றப்ப அவங்களும் பெண்ணாக போய் சாதிச்சு காட்டி, அதே தொலைக்காட்சியில் தொகுப்பாளரை வந்து ஜெயிலர் படத்தில் ரஜினியோட நடித்து இப்படி பரிணாமங்களாக வளர்ந்துக்கிட்டு வரக்கூடியவங்க. ஜெயிலர் வந்துட்டு ஜெயிலு கூட போவாங்களா, அங்கே உள்ள கைதிட்ட ஒரு பேச்சு கொடுக்குற காட்டா. அப்படி இப்படி பன்முகம் கொண்ட எல்லாருக்கும் பரிச்சயமாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய அறந்தாங்கி நிஷா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வாழ்த்து. அடுத்தும் ஒரு பேச்சாளர், அவங்களும் நான் சீசன் 9 ஜட்ஜாக போகிறப்ப அவங்க பெர்ஃபார்மராக வந்தாங்க. ரொம்ப பிரமாதமாக அவங்க ஒரு நடையில் நிஷா அவர்கள் நடையை வந்த மாதிரி அவங்க ஒரு வித்தியாசமான நடையை கையாண்டு அவங்களும் மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சவங்க. ரொம்ப பட்டிமன்றம், பாட்டு மன்றம், விட்டார் ரசிகர் மன்றம். அன்னைக்கு வாழத்தார் கட்டினாங்க. அதில் என்ன சார்னு சொல்லி 10 நிமிஷம் பேசு, கேத விடுங்க பரவாயில்லைங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி நிரம்ப. அதுபோக இன்னைக்கு இன்றைய தினம் பிறந்த நாள், எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவர்களுக்கு முதல்ல நீங்கள் எல்லாரும் வாழ்த்து சொல்லி வாழ்த்துங்க. 2 குழந்தைக்கு தாயாக இருக்கிற பெண் இன்னும் நிரம்ப மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஆமாம், கல்பாக்கம் காயத்ரி பார்த்தீங்களா. சில இடங்களில் நாங்கள் சிரமப்படணும். இந்த மேடை எங்களுக்கு அழகான மேடை, அற்புதமான மேடை என்பதில் ஒரு துளியளவும் சந்தேகம் கிடையாது. சின்னஞ்சிறார்களை சிரித்து மகிழணும் சார். சிரிக்கிற உணர்வு மட்டும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஹிட்லர் முசோலிங்கிற இந்த மிகப்பெரிய சர்வாதிகாரிகளுக்கு இருந்துருச்சுன்னா இத்தனை கொலைகளை பண்ணியிருக்க மாட்டான், வன்முறையில் பண்ணியிருக்க மாட்டான். சிரிக்கிற உணர்வு தான். நல்லா சிரிக்கிறவனுக்கு பொண்ணு கொடுங்களேன், உங்கள் பொண்ணை சூப்பராக பார்த்துக்குவேன். லட்சுமி சாப்பிட்டு விட்டி விட்டியா எல்லாம் செய்வேன், அம்மனே பெட்ட விட்டு நல்லா சிரிக்கிற ஆளுக்கு பொண்ணு கொடுத்து அப்படி பார்த்துக்குறான். கிருன்னு இருக்கவனுக்கு பொண்ணு கொடுங்க, 5 கொலைக்கேசில் வந்து 6 மாதத்துல உள்ளே போவேன். எப்பயுமே சிரிக்கிற விட்டு ஒரு கள்ளங்குடம் இருக்காது. அதுக்காக உங்களை சொல்கிறேன். பெரிய மகிழ்ச்சி. இப்பொழுது பட்டிமன்றத்தை நாங்கள் தொடங்க போகிறோம். நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் இன்ன வரைக்கும் என்ன செஞ்சீங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து நானே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மேடை. ஏன்னா இவங்கெல்லாம் பேச்சாளர் என்பதை விட எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், அன்பிற்குரியவர்கள். காலங்கள் ஓடி ஒரு காலத்தில் திரும்பி பார்க்குறப்போ ஒரு 40 வருஷம் கழித்து யாருக்கடா ஃபோன் பண்ணலான்னும் போது இந்த 6 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்கிற விஷயம். அதற்காக நன்றி சொல்லிட்டு இப்போ பட்டிமன்றம் முறையாக தொடங்குகிறது. முதலாவதாக இன்றைய தினசரி வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இருக்கிற வச்சு போதுமோடு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். 10க்கு 10 வீடாக இருக்கும். 2 ஃப்ரிட்ஜு, 2 வாஷிங் மிஷின், 2 கட்டில் எல்லாம் 2 போட்டுட்டு 10க்கு 10 ரூமில் 95 இன்ச்சு டிவியை வாங்கி வச்சுருக்கேன் சார். இடம் இல்லாமல் நிலையை இடித்து டிவி ஒரு 1/2 முழத்துக்கு வெளியே நீட்டி. டாக்டர் சொல்கிறார் பக்கத்தில் இருந்து டிவி பார்க்கக்கூடாது. இவன் வீட்டில் டிவியை விட்டு எழுத்து விட்டு சேனலில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டியை திருட்டுத்தனம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இது வேணுமா சார்? இப்படி தான் சார் எங்கள் வீட்டில் நோய் நோயின்னு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு கேட்குறா சார்.